ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தக்காளி மற்றும் புகையிலையில் உள்ள காய்த்துளுப்பானை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் தக்காளி, புகையிலை, பருத்தி, வெண்டை, மிளகாய் போன்ற பயிர்களை பயிரிடும் ஐடியாவில் இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது முழுசாக புரிய வரும். தக்காளி மற்றும் புகையிலையை தாக்கும் காய்த்துளைப்பானை தடுத்து அதிக மகசூல் எப்படி எடுப்பதுன்னு பார்ப்போம். இது போன்ற வேறு தகவல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி முக்கியமான காய்கறி பயிர்களில் ஒன்று. இது காய்கறி பயிர்களில் 2வது இடத்தை வகிக்கிறது. தக்காளி உலகம் முழுவதும் பயிர் செய்யப்படுகிறது. இந்தியாவில் மற்றும் 4.5 லட்சம் ஹெக்டேர் அளவில் தக்காளி பயிர் செய்யப்பட்டு வருகிறது. தக்காளியில் விட்டமின் ஏ, பி, சி மற்றும் தாது பொருட்கள் அடங்கியிருக்கின்றது. தக்காளியிலிருந்து சூப், ஊறுகாய், சாஸ் போன்ற உணவுப் பொருட்கள் தயார் செய்யப்படுகிறது. தக்காளி பயிரை ஏறக்குறைய 150 வகையான பூச்சிகள் தாக்கி சேதப்படுத்துகிறது. இதனால் மகசூல் பெருமளவு பாதிக்கப்படுகிறது. இந்த வீடியோவில் தக்காளி மற்றும் புகையிலை பயிரை காய்த்துளைப்பான் சேதப்படுத்துகிறது. காய்த்துளைப்பானா வேற ஒன்றும் இல்லைங்க, காயை சேதப்படுத்தும் புழு பூச்சிகள் தான். இவை ஏற்படுத்தும் சேதம் மற்றும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளை பார்க்கலாம். காய்த்துளைப்பான் இதோட அறிவியல் பெயர் ஹெலிகோவர்பா ஆர்மிஜிரா. இந்த தக்காளி பயிரில் அதிகம் சேதம் விளைவிக்கும் பூச்சின்னு பார்த்தா பருத்தி, பயிறு வகைகள், சூரியகாந்தி, வெண்டை, மிளகாய், மக்காசோளம் முதலிய பல வகையான பயிர்களையும் தாக்குவதால் மகசூல் குறைகிறது. இதனோட தாக்குதலின் அறிகுறி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தாக்கப்பட்ட காய்களில் வட்டமான துவாரங்கள் காணப்படும். முட்டையிலிருந்து வெளிவரும் முதல் நிலை புழுவானது அதனோட முட்டை ஓட்டையை உண்ணும். பிறகு இலைகளை சாப்பிடத் தொடங்கும். 3ஆம் நிலை புழுக்கள் காய்களை துளைத்து உட்பகுதியினை உண்ணும். இந்த புழுவானது தலையையும் உடலின் முன்பகுதியையும் மட்டும் காயினுள் நுழைத்து சாப்பிட்றதுனால மீதி உடற்பகுதி காய்க்கு வெளியே காணப்படும். வெளியே தள்ளப்பட்ட கழிவுப் பொருட்கள் காயின் மேல் காணப்படும். ஒரு புழு 2 முதல் 8 காய்களை தாக்கும். இதனோட வாழ்க்கை சுழற்சி. தாய்ப்பூச்சியின் முன் இறக்கைகள் செம்பழுப்பாகவும் வெண்மையான பின் இறக்கைகளின் ஓரம் கருப்பாகவும் காணப்படும். தாய்ப்பூச்சி முட்டைகளை தனித்தனியாக இலைகள், பிஞ்சு காய்கள் ஆகியவற்றில் இடும். முட்டை பொரிக்கும் காலம் 2 முதல் 4 நாட்கள் ஆகும். இளம் புழுக்கள் மஞ்சள் கலந்த வெண்மை நிறத்தில் இருக்கும். ஒரு புழுவின் வளர்ச்சி பருவம் 15 முதல் 24 நாட்கள் ஆகும். வளர்ந்த புழு சுமார் 35 முதல் 45 மில்லிமீட்டர் நீளமாகவும் பச்சை நிறமாகவும் இருக்கும். வளர்ந்த புழு மண்ணிற்குள் சென்று கூட்டுப்புழுவாக மாறும். கூட்டுப்புழு பருவம் 10 முதல் 14 நாட்கள் ஆகும். முட்டை பருவத்திலிருந்து அந்த பூச்சி வெளிவர 25 முதல் 30 நாட்கள் ஆகும். இதனை கட்டுப்படுத்தும் முறைகள். நிலத்தை ஆழமாக உழுவதால் கூட்டுப்புழுக்கள் அழிகின்றன. காய்த்துளைப்பான் எதிர்க்கும் திறனுள்ள ரூபாலி, ரோமன், பூசா ரெட்பிளம் போன்ற ரகங்களை பயிரிட வேண்டும். தாக்கப்பட்ட காய்களையும் பழங்களையும் புழுக்களையும் ஒன்றாக சேர்த்து அழிக்க வேண்டும். இனக்கவர்ச்சி பொறி ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கையில் அமைக்க வேண்டும். பொருளாதார சேத நிலையை பொறுத்து பூக்கும் பருவத்தில் ட்ரைகோக்ரமா கைலோனிஸ் முட்டை ஒட்டுணியை ஹெக்டருக்கு 50,000 என்ற அளவில் இட வேண்டும். கிரைசோபா இறை விழுங்கி பூச்சியை 50,000 முட்டைகள் அல்லது 10,000 புழுக்கள் என்ற அளவில் விட வேண்டும். ஹெலிகோவர்பா ஆர்மிஜிரா NPV வைரஸ் கலவை 1.5 × 1012 PGOS ஒரு ஹெக்டர் என்ற அளவில் மாலை நேரத்தில் கைத்தெளிப்பானால் தெளிக்க வேண்டும். பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் 2 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். கார்பரில் நனையும் தூள் 2 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். அடுத்து பார்க்க போகிறது புகையிலை. புகையிலை புழு ஸ்போடாப்டெரா லுட்டெரா. புழுக்கள் செடியின் இலைகள் மற்றும் தண்டுகளை கடித்து உண்ணும். வளர்ந்த புழுக்கள் பழங்களை உண்ணும். பகல் நேரத்தில் மண் கட்டுகளின் அடியில் பதுங்கி இருக்கும். மாலை நேரங்களில் வெளிவரும் புழுக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று இலையினை கடித்து உண்பதால் சேதம் ஏற்படுத்துகிறது. இதனோட வாழ்க்கை சுழற்சி. பெண் அந்துப்பூச்சி உருண்டை வடிவமான முட்டைகளை குவியலாக இலையின் அடிப்பரப்பில் இடும். முட்டையின் மேற்பரப்பை மஞ்சள் நிற கம்பளி போன்ற ரோமங்களினால் மூடிவிடும். இளம் புழுக்கள் பச்சை நிறமாக காணப்படும்.
பழுப்பு அந்துப்பூச்சிகளின் முன் இறக்கைகளில் கருப்பு மற்றும் மஞ்சள் நிற கோடுகள் இருக்கும். பின் இறக்கைகளில் வெண்மையாக இருக்கும். இப்பூச்சியின் வளர்ச்சி காலம் சுமார் 20 முதல் 25 நாட்கள் ஆகும். இதனை கட்டுப்படுத்தும் முறைகள்: நிலத்தை ஆழமாக உழுது கூட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். முட்டைகளையும் இளம் புழுக்களையும் இலைகளோடு சேகரித்து அழிக்க வேண்டும். விளக்கு பொறி அமைத்து தாய் அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். இனக்கவர்ச்சி பொறி 4 1 ஏக்கர் அளவில் வைத்து ஆண் பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். வயல்களின் ஓரங்களில் ஆமணக்கு செடிகளை 50 1 ஏக்கர் அளவில் பயிர் செய்ய வேண்டும். ஸ்போடாப்டிரா லிட்டுரா என்பிவி வைரஸ் கலவை 1.5 × 1012 பிஜிஓஎஸ் 1 ஹெக்டர் என்ற அளவில் மாலை நேரத்தில் கைத்தெளிப்பானால் தெளிக்க வேண்டும். கார்பரில் நனையும் தூள் 2 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். வளர்ந்த புழுக்களை கட்டுப்படுத்த நச்சு உணவு: நெல் தவிடு 12.5 கிலோ + வெல்லம் 1.25 கிலோ + கார்பரில் 50 1.25 கிலோ + தண்ணீர் 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் தயாரித்து சிறு சிறு உருண்டைகளாக்கி மாலையில் வயலில் வைக்கவும். வீட்டில் கோழி, பூனை, நாய் முதலிய வளர்ப்பு பிராணிகள் இருந்தால் நச்சு உணவை தவிர்க்கவும். மேற்கூறிய பூச்சி கட்டுப்பாட்டு முறையை பின்பற்றி தக்காளியில் அதிக மகசூலை பெற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.